ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்கம் டேக்ஸில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸில் 5th ஹெட், லாஸ்ட் ஹெட்டு. மற்ற 4 ஹெட்லையும் நம்ம என்னென்ன இன்கம்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் விட்டோமோ அது எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டில் தான் வரும். இந்த ஹெட்டில் இன்கம்மை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜென்ரல் இன்கம் செக்ஷன் 56 சப்செக்ஷன் 1, செகண்ட் ஒன் ஸ்பெசிஃபைடு இன்கம் செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2. இப்போ ஜென்ரல் இன்கம் ஸ்பெசிஃபைடு இன்கமில் என்னென்ன இன்கம்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்கமில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா, ரெசிப்ட் ஃப்ரம் பர்சன் அதர் தேன் எம்ப்ளாயர், இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ், யூனிவர்சிட்டி ரெமுனரேஷன், ஏஜென்சி கமிஷன், டைரக்டர்ஸ் ஃபீ, ரெமுனரேஷன் ஃபார் டெலிவரிங் லெக்சர்ஸ், ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்ட் பை லீகல் ஹையர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் பை அ நான் ஜேர்னலிஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், செக்யூரிட்டிஸ், டெபாசிட்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த ஐட்டம்லாம் தான் உங்களுக்கு வரும். உங்களோட புக் இன்னும் நிறைய ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு சம்மில் வந்து இம்பார்ட்டண்டாக வர்ற ஐட்டம்ஸ் வந்து இது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபைடு இன்கம், டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் டீம்டு டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ், ரேசஸ், கிராஸ்வேர்ட் பசில்ஸ், டிவி கேம் ஷோஸ், கார்ட் கேம்ஸ், கேம்லிங் அண்ட் பெட்டிங், எனி அமௌண்ட் ஆஃப் கிஃப்ட் ஆர் கிஃப்ட்ஸ் ரிசீவ்ட், இன்கம் ஃப்ரம் லெட்டிங் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி வேர் இட் இஸ் நாட் ரெகுலர் பிஸ்னஸ், இன்கம் ஃப்ரம் லெட்டிங் ஆஃப் பில்டிங் along with furniture and plant and machinery, any amount deducted by employer out of employee's salary as their contribution towards ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் இஎஸ்ஐ ஃபண்ட். இதெல்லாம் என்னென்னா ஸ்பெசிஃபைடு இன்கமில் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, கிராஸ்வேர்ட் பசில்ஸ், கார்ட் கேம்ஸ், டிவி ஷோஸ், ஹார்ஸ் ரேசஸ், இதோட அமௌண்ட் வந்து 10,000க்கு மேலே போகிறப்ப நம்ம கிராஸ் அப் பண்ணணும். அது என்ன கிராஸ் அப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசசி வந்து ஒரு டிவி கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அந்த வின் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறப்பவே அதுக்கான டேக்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை தான் அசசிக்கு வந்து பே பண்ணுவாங்க. அசசி வந்து அவரோட இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணுறப்ப அந்த டேக்ஸ் டிடெக்ட் பண்ணது போக பேலன்ஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறத நம்ம நெட் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த நெட் அமௌண்ட்டை அசசி வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப அவரோட இன்கமில் காமிச்சாரு அப்படின்னா திருப்பியும் அந்த நெட் அமௌண்ட்டுக்கு மறுபடியும் டபுள் டைம் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவர் ரிசீவ் பண்ண அந்த நெட் அமௌண்ட்டை நம்ம கிராஸ் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து கிராஸ் அப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதே பார்த்திங்கன்னா வின்னிங் ஃப்ரம் அதர் ரேசஸ், கேம்லிங், பெட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த கிராஸ் அப் அதெல்லாம் எதுவுமே ஃபைன் பண்ண தேவையில்லை. அதாவது டிடிஎஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் நம்ம ஸ்பெசிஃபைட் இன்கமில் பார்த்தோம். இந்த செக்யூரிட்டிஸை 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ், டேக்ஸ் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ், லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ். இப்போ இந்த 3 பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ இது என்னென்னா, இதில் என்னென்ன செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். வெதர் நம்ம அதுக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த செக்யூரிட்டிஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணாலும் அதுக்கு நம்ம டேக்ஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. என்னென்ன செக்யூரிட்டிஸ் அப்படின்னா, நேஷனல் பிளான் சர்டிஃபிகேட், நேஷனல் டிஃபென்ஸ் பாண்ட்ஸ், ட்ரெஸரி சேவிங் டெபாசிட் சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் பியரர் பாண்ட்ஸ் 1991, 7% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட்ஸ், 6.5%, 8%, 9% or 10% நேஷனல் ரிலீஃப் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். செகண்ட் ஒன் டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ். இதை வந்து நம்ம டேக்ஸ் ஃப்ரீ நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்யூரிட்டிஸை பார்த்திங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ், ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன் இல்லைனா ஒரு கம்பெனிஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து டிபெஞ்சர்ஸாவோ பாண்ட்ஸாவோ இஷ்யூ பண்ணலாம். அதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது டில் இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை. அடுத்தது லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ். லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ் மாதிரியே தான். இப்போ இதில் வந்து இந்த செக்யூரிட்டிஸ்க்கும் நம்ம கிராஸ் அப் அப்படிங்கிறது பண்ணணும். என்ன மாதிரி செக்யூரிட்டிஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் டைப் டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ்க்கும் லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும் நம்ம கிராஸ் அப் பண்ணணும். ஸோ இதில் இந்த 2 செக்யூரிட்டிஸ், டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ், லெஸ் டேக்ஸ் செக்யூரிட்டிஸ், இந்த 2க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை, டிபெஞ்சர்ஸ் இல்லை பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பே பண்ணுறப்பவே அதை இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி அதுக்கான டேக்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் அசசிக்கு வந்து பே பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே வந்து பேலன்ஸ் இருக்கிற நெட் அமௌண்ட்டை வந்து அசசி அவரோட இன்கமில் காமிக்கிறப்ப திருப்பி டபுள் டைம் அதுக்கு டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம திருப்பி இங்கேயும் கிராஸ் அப் பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே கிராஸ் அப் பண்ணுறதுக்கு எப்படி ஃபைன் பண்ணுறது? இது கொடுத்துருக்கிறது கொஷினில் நெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை
இல்லை கிராஸ் அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, நெட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் கலெக்டட் பை பேங்க், இன்ட்ரெஸ்ட் ஆன் டேக்ஸ் ஃப்ரீ நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிற அமௌண்ட் நெட் அமௌண்ட்டு, அதுக்கு வந்து நம்ம கிராஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது gift வந்து ரிசீவ் பண்ணால் அது ஸ்பெசிஃபைடு இன்கமில் வரும்னு பார்த்தோம். gift என்னென்ன மோடில் ரிசீவ் பண்ணால் எந்த அமௌண்ட் டேக்ஸபிள் அப்படின்னு பார்க்கலாம். gift ரிசீவ் பை எ பர்சன். ஸோ ஒரு பர்சன் வந்து மணியாக கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணுறாருன்னா எவ்வளோ மணி அவர் கிஃப்டாக ரிசீவ் பண்ணாரோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டேக்ஸபிள். அதே அசசி வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எந்த கன்சிடரேஷன் எதுவுமே பே பண்ணல, அந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே அசசி வந்து கிஃப்டாக ரிசீவ் பண்ணுறாருன்னா அப்போ அங்கே அமௌண்ட்டை நம்ம எதை எடுத்துக்கணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் எடுத்துக்கணும். அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது கன்சிடரேஷன் வந்து பே பண்ணுறாரு அசசி அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுறாரு அப்படின்னா அப்போ எந்த அமௌண்ட் டேக்ஸபிள்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாம்ப் டியூட்டி மைனஸ் அசசி ஆக்சுவலாக பே பண்ண அமௌண்ட்டு, இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வேல்யூ வரும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு டேக்ஸபிள். அடுத்ததான் அதர் தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கிஃப்டாக ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வித்தவுட் கன்சிடரேஷன், எந்த கன்சிடரேஷனும் இல்லாமல் ரிசீவ் பண்ணியிருக்காரு கிஃப்ட் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இதே ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் அமௌண்ட் பெய்டு, இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணால் ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் வரும், அதுதான் டேக்ஸபிள். இதே gift வந்து மணியாவோ இல்லை ப்ராப்பர்ட்டியாவோ ரிசீவ் பண்ணியிருக்கலாம். இந்த கொடுத்துருக்கிற இந்த 6 பர்சன்ஸ்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறப்போ அந்த gift ஆர் ப்ராப்பர்ட்டி நாட் டேக்ஸபிள். ஸோ யார்கிட்ட இருந்தனா ஃப்ரம் எனி ரிலேட்டிவ், அக்கேஷன் ஆஃப் மேரேஜ், அண்டர் அ வில் ஆர் பை வே ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஃபண்ட் ஃப்ரம் எனி ஃபவுண்டேஷன், யூனிவர்சிட்டி ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ், HUF ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். இந்த 6 பேர்த்துக்கிட்ட இருந்து gift வந்து அவங்க மணியாவோ ப்ராப்பர்ட்டியாவோ ரிசீவ் பண்ணால் அது வந்து நாட் taxable. It is exempted from tax.